friends, it's a joy to see you all. இன்னைக்கான பைபிள் வேர்ஸ் நம்ம பார்ப்போமா? நீரே அவர்களின் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம படித்த பைபிள் வேர்ஸின் படி ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில் கொடுக்க போகிற ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவருடைய தயவு. நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவரோட ஃபேவர் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு சின்ன சீக்ரெட் சொல்லட்டுமா உங்களுக்கு? அது என்ன சீக்ரெட் தெரியுமா? இப்போ நம்ம ஒரு ஷாப்பிங் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அப்படின்னு போட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? நமக்கு அது ஒரு சந்தோஷம். உடனே ஒன்று வாங்கினா இன்னொன்று ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சந்தோஷம். அதே போல தான் ஒரு முக்கியமான விஷயத்தில் நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஃப்ரீயாக நமக்கு கிடைக்கும் நம்மளோட வாழ்க்கையில். அது என்ன தெரியுமா? நம்ம ஆண்டவர்கிட்ட அதிகமாக ஜெபிக்கும் போது, ஆண்டவரிடத்துல அதிகமாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, தேவனுடைய தயவு நம்மளோட வாழ்க்கையில் கிடைச்சதுன்னா மனுஷன் தயவு நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். என்ன ஃப்ரீயாக கிடைக்குமா? மனுஷன் தயவு ஃப்ரீயாக கிடைக்கும். நீங்கள் நம்மளோட எல்லாரோட வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கலாம், நான் போகிற இடத்துல நான் நிறைய எனக்கு பிரச்சனைகள் வருது, எனக்கு ஏன் மற்றவங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஃபேவர் எனக்கு டக்குன்னு கிடைக்க மாட்டேங்குது அப்படி நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணலாம். ஆனால் தேவனோட காரியத்தில் நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண என்ன ஆகும்னா ஆண்டவரோட தயவு நம்ம மேலே இருந்துகிட்டே இருக்கும். நம்ம போகிற இடத்துலையாவது இருக்கட்டும், நீங்கள் படிக்கிற காரியத்திலையாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஏதோ ஒரு புதுசான ஒரு இடத்துல போய் நீங்கள் ஜாப் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க ஆண்டவர் உங்களை ராஜாக்கள் பிரபுக்கள் உட்கார இடத்துல உங்களை உட்கார வைப்பார். நீங்க நினைச்சிருப்பீங்க நான் இதுக்கெல்லாம் தகுதியா? ஆண்டவர் மேல ரொம்ப பிரியமா நம்ம இருக்கும் போது அவரோட தயவு நம்மளை உயர்த்தும். நீங்க அதிகமா தேவனிடத்துல விசுவாசத்தோட ஜெபிங்க. தேவனுக்கு ரொம்ப பிரியமான ஒருத்தவங்க, அதே போல தேவன் மேல ரொம்ப அதிகமா அன்பு செலுத்திட்டே இருக்கவங்க மேல தேவனோட தயவு அதிகமா இருக்கும். நீங்க பார்க்கலாம், சில பேர் அவங்களுடைய லைஃப்ல எனக்கு இது எப்படி நடக்கும் எப்படி நடக்காது அப்படின்னு சொல்லி கவலைப்படுவாங்க. ஆனா தேவனை ரொம்ப நேசிக்கிற ஒருத்தவங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஆண்டவர் என்னை எங்குமே கைவிட்டுற மாட்டார், அவர் என்னை உயர்த்துவார், அவர் என் மேல ஒரு அன்பு வச்சிருக்கார், அவர் என்ன எந்த இடத்துலயுமே விட்டு கொடுக்க மாட்டார், அவரோட தயவு என்னை தாங்கும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அளவில்லாத ஒரு அன்பு இருந்துட்டே இருக்கும், ஒரு விசுவாசம் இருந்துட்டே இருக்கும், ஒரு நம்பிக்கை இருந்துட்டே இருக்கும். ஸோ நீங்க டெய்லி லைஃப்ல காலையில எழுந்த உடனே ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. ஆண்டவரே எனக்கு உங்களோட தயவை தாங்க, இந்த நாளுக்கான ஆசீர்வாதத்தை தாங்க, இந்த நாள்ல நான் உங்களுடைய தயவை பெற்றுக்கொள்ளணும், நான் போற இடத்துல இருக்கட்டும், நான் செய்கிற காரியத்துல இருக்கட்டும், உங்களோட தயவை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளை என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா, அவ அவ்வளவா ஜெபத்துல எல்லாம் இருக்க மாட்டாளாம். பட் ஆனா அவ சொல்லுவா, நான் எப்பவுமே நான் அவரோட வேதத்தை வாசிச்சிருவேன், நான் ஜெபிச்சிருவேன். ஆனால் எனக்கு ஒரு நாள் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு என்னன்னு கேட்டப்போ, அவளுடைய ஃபேமிலி மெம்பர் ஒருத்தவங்களுக்கு ஒரு பெரிய டாக்டர் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்க வேண்டியிருந்துச்சான். ஆனால் அவங்க நினைச்ச டேல அவங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கலையா. பட் ஆனால் அது ரொம்ப எமர்ஜென்சியாக பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ அந்த பிள்ளை என்ன சொன்னான்னா, நான் இருந்த இடத்துல நான் முட்டி போடலை, நான் ப்ரேயர் பண்ணலை, நான் என்னோட மனசில் மட்டும்தான் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சேன். ஆண்டவரே எனக்கு உங்களுடைய தயவு வேணும், எனக்கு மனுஷனோட கண்களில் தயவு கொடுங்க, எங்களுடைய அந்த அப்பாயின்மெண்ட் டேட்டை மாற்றி கொடுங்கப்பான்னு சொல்லி அவ ஒரு விசுவாசத்தோட ஜெபிச்சாலாம். அப்போ அவங்க ஜெபிச்சு ஒரு 5 minutes இருக்குமா, அவங்களுக்கு திருப்பி ஒரு கால் வந்துச்சா, அந்த டாக்டர் உங்களோட அப்பாயின்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எவ்வளோ பெரிய டாக்டராக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய மனுஷங்களா இருக்கட்டும், இந்த உலக பிரகாரமான காரியத்தில் தேவன் நமக்கு